அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் இடைநிலை ஆசிரியர்கள் வேலைநிறுத்தம் தொடர்வதால் அரசு பள்ளி மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. அரசு பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் பாடம் கற்பிக்கின்றனர். தமிழகத்தில் 60,000த்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பணியாற்றும் நிலையில் 2006 ஜூன் மாதத்திற்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அதன்பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் வெவ்வேறு ஊதிய விகிதம் உள்ளது. இந்த வேறுபாட்டை களைந்து சம வேலைக்கு சம ஊதியம் என்ற நிலையில் அனைவருக்கும் ஒரே மாதிரியான அடிப்படை ஊதியத்தை நிர்ணயிக்க வலியுறுத்தி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று 10வது நாளாக சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை முன்பு உள்ள சுவாமி சிவானந்தா சாலையில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின் அவர்கள் கைது செய்யப்பட்டு பல்வேறு மண்டபங்களில் அடைக்கப்பட்டனர். இதுகுறித்து இடைநிலை ஆசிரியர்கள் இயக்கத்தின் மாநில நிர்வாகி ஒருவர் கூறுகையில், தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது அரசு ஏமாற்றுவதாகவும், இதுவரை தங்களிடம் யாரும் பேச்சு நடத்தவில்லை எனவும் தெரிவித்தார். இந்நிலையில் அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் ஆசிரியர்கள் விடுப்பு எடுத்து அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் போராட்டத்தில் ஈடுபட ஆசிரியர்கள் முடிவு செய்துள்ளனர். மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது.